சென்னையில் உள்ள நடிகர் விஜய் சேதுபதியின் வீடு இதுதான். இந்த அபார்ட்மெண்ட்டில் உள்ள வீட்டில்தான் விஜய் சேதுபதி குடும்பத்தோடு தங்கியிருக்கிறார். விஜய் சேதுபதிக்கு பல்வேறு இடங்களில் நிலங்கள், வீடுகள் இருந்தாலும் இந்த பகுதி அவருக்கு பழகிவிட்டதாலும் பிடித்து போனதாலும் அவர் இங்கேயே தங்கியிருக்கிறார். இது விஜய் சேதுபதியின் இன்னொரு வீடு. இந்த வீட்டை விஜய் சேதுபதியின் மனைவி தன்னுடைய அலுவலகமாக பயன்படுத்தி வருகிறார். சானிடைசர் உள்ளிட்ட மருத்துவ ரீதியிலான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறாராம் விஜய் சேதுபதியின் மனைவி ஜெஸ்ஸி. இது விஜய் சேதுபதியின் இன்னொரு வீடு. வளசரவாக்கத்தில் உள்ள இந்த வீட்டை தன்னுடைய அலுவலகமாக பயன்படுத்தி வருகிறார் விஜய் சேதுபதி. வீட்டின் கிரவுண்ட் ஃப்ளோரில் நாட்டுக்கோழிகள், வாத்துகள், பறவைகள் உள்ளிட்டவற்றை ஆர்வமுடன் வளர்த்து வருகிறார். விஜய் சேதுபதியின் சிறுவயது புகைப்படங்கள் இவை. மனைவி ஜெஸ்ஸி, மகன் சூர்யா, மகள் ஸ்ரீஜாவுடன் விஜய் சேதுபதி. கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஜெஸ்ஸியை காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியின் தந்தை மறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் தாயார் தெலுங்கு நாயக்கர் பிரிவை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. தாயாருடன் சேதுபதி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள். விஜய் சேதுபதியின் தந்தை காளிமுத்துவின் புகைப்படம் கிடைக்கவில்லை. காளிமுத்து சிவில் என்ஜினியராக பணியாற்றியவர். தன் மகன் சூர்யாவை அவ்வப்போது தன் படங்களில் நடிக்க வைக்கிறார் விஜய் சேதுபதி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 1978 ஜனவரி 16 பிறந்தவர் விஜய் சேதுபதி. தற்போது 43 வயதாகும் இவரது இயற்பெயர் விஜய குருநாத சேதுபதி. ஆரம்பம் முதல் 5ஆம் வகுப்பு வரை ராஜபாளையத்திலேயே படித்து வந்த விஜய் சேதுபதி 6ஆம் வகுப்பு முதல் சென்னையில் படிக்க தொடங்கினார். அவரது தந்தை பணி நிமித்தமாக குடும்பத்தோடு சென்னை வந்துவிட்டதே இதற்கு காரணம். சென்னை துரைப்பாக்கத்தில் உள்ள தன்ராஜ் பெய்ட் ஜெயின் கல்லூரியில் பிகாம் முடித்தார் விஜய் சேதுபதி. படிக்கும் காலத்திலேயே பகுதி நேரமாக வேலைக்கு சென்றார். மளிகை கடை, ஃபாஸ்ட் ஃபுட், ஃபோன் பூத் உள்ளிட்டவைகளெல்லாம் பணியாற்றியிருக்கிறார். பிகாம் முடித்த பின்பு ஒரு சிமெண்ட் நிறுவனத்தில் அக்கவுண்டண்டாக வேலைக்கு சேர்ந்த விஜய் சேதுபதி அதன் பின் துபாய்க்கு சென்று விட்டார். துபாயில் கணக்காளராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதே இன்டர்நெட் மூலமாக ஜெஸ்ஸி என்ற பெண்ணை காதலித்து வந்த விஜய் சேதுபதி 2003 தமிழகம் வந்து அவரை திருமணம் செய்து கொண்டார். மீண்டும் துபாய் செல்ல மனமில்லாமல் இங்கேயே தங்கிவிட்ட அவர் நண்பர்களுடன் இணைந்து இன்டீரியர் டெக்கரேஷன் எனப்படும் வீடு மற்றும் அலுவலகங்களின் உட்பகுதியை அழகுபடுத்தி தரும் பணியில் ஈடுபட்டார். சமையலறை பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்யும் நிறுவனத்திலும் பணிபுரிந்தார். அதன்பின் இவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்ததால் நடிப்பு பயிற்சி பெறுவதற்காக கூத்துப்பட்டறையில் இணைந்தார். கூத்துப்பட்டறையில் நடிப்பு பயிற்சியை பெற்றுக்கொண்டு அங்கேயே அக்கவுண்டண்டாகவும் பணியாற்றினார். அதன் பின்பு திரைப்படங்கள், டிவி சீரியல்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார். ஏராளமான குறும்படங்களிலும் நடித்திருக்கிறார்.